ஒரு அரச சபையில் மந்திரி எப்போதும் எது நடந்தாலும் நன்மைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த அரசன் என்ன பண்ணான், ஆப்பிள் அறிகிறான்னு கட்டவரில் வெட்டிக்கிட்டான். கட்டவரில் துண்டா போயிட்டான். அந்த அமைச்சரை கூப்பிட்டு கேட்டான், ஏன் கட்டவரில் துண்டா போயிட்டேன்னு. எது நடந்தாலும் நன்மைக்காக இருக்கான். இவனுக்கு கோவம் வந்துட்டு, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கிறாங்க. சரின்னு ஜெயிலில் போட்டான். இவன் எப்போதும் வேட்டையாட போகிற பழக்கம். ஞாயிற்றுக்கிழமை வேட்டையாட போனான். அங்கே போனால் ஆதிவாசியை காட்டிலேருந்து இவனை தூக்கிட்டு போட்டான் தாலிக்கு பலி கொடுக்க. இவனை ஒண்டி பலி கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்தாலும் ஒரு வரலை காணும். இவன் உடல் ஊனமுற்றவன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க திருப்பி. இவனுக்கு ஒரு சந்தேகம் அரசனுக்கு. வீட்டுக்கு வந்து இந்த அமைச்சர் எப்போ பார்த்தாலும் நன்மைக்கேம்பான், வரல துண்டா போனது நன்மைக்கே விட்டுட்டானுங்க. ஆனால் இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டோமே, இது என்ன காரணம்னு அவனை கூப்பிட்டு கேட்டான். உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டானே, இது நன்மைக்கு தானா? ஆமாய்யா, நான் எப்போதும் வேட்டையாட உன் கூட தான் வருவேன். அன்னைக்கு நான் வந்திருந்தோம்னா என்ன பலி கொடுத்துருப்பானோ. அதனால எது